நெட்ஃப்ளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெருத்துளசி பண்ணி பேசுகிறேன். இந்த வாரம் நம்ம சேனல் ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சி கான் சிட்டி திரைப்படத்தின் நன்றி அறிவிப்பு விழா. அர்ஜுன் தாஸ் நடிப்பில் அறிமுக இயக்குனர் ஹரிஷ் துரைராஜ் இயக்கத்தில் பவர் ஹவுஸ் பிக்சர்ஸ் தயாரிப்பில் உருவான கான் சிட்டி திரைப்படம் ரசிகர்களின் நல்ல வரவேற்பை பெற்று வெற்றிகரமாக திரையரங்கில் ஓடி வரும் நிலையில் படக்குழுவின் நன்றி அறிவிப்பு விழா இன்று உற்சாகமான சூழலில் நடைபெற்றது. நிகழ்வில் நடன இயக்குனர் சந்தோஷ் மாஸ்டர் பேசும்போது, முதலில் ஹரிஷ் ப்ரோவுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. இந்த படம் தொடங்கிய நாள் முதல் அவருடன் பணியாற்றித்து கொண்டிருந்தேன். இன்று இந்த படத்தின் வெற்றியை அனைவரும் சேர்ந்து கொண்டாடும் தருணம் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஹரிஷ் ப்ரோவுக்கு மிகப்பெரிய விஷன் இருக்கிறது. இது அவருடைய தொடக்கம் மட்டுமே. அவர் நினைத்த உயரத்தை நிச்சயமாக அடைவார் என்றார். எடிட்டர் அருள் மோசஸ் பேசும்போது, கான்செப்ட் திரைப்படத்துக்கு இவ்வளவு பெரிய வரவேற்பை மக்களிடையே மிகப்பெரிய ரீச்சையும் கிடைக்க செய்து ரசிகர்களும் பத்திரிகையாளர்கள் மட்டும்தான், அவர்களுக்கு நன்றி என்றார். நடிகர் கல்கி ராஜா பேசும்போது, அனைவருக்கும் வணக்கம். முதல் இந்த படத்தில் எனக்கு சிறப்பான கதாபாத்திரத்தை வழங்கிய இயக்குனர் ஹரிஷ் அவர்களுக்கு என் மனமான நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாய்ப்புக்காக அவருக்கு மீண்டும் மீண்டும் நன்றி சொல்ல வேண்டும். அதனால்தான் இந்த மேடையை பயன்படுத்தி அவருக்கும் ரசிகர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் என்றார். நடிகர் ஆதித்யா கதிர் பேசும்போது, முதலில் இயக்குனர் ஹரிஷ் ப்ரோவுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்வளவு பெரிய வெற்றியை அடைவதற்கு அவர் கடந்து வந்த பயணம் அவ்வளவு கடினமாக இருக்கும் என்பதை நாங்கள் அறிவோம். அந்த உழைப்புக்கான பலனாக இன்று இந்த வெற்றி கிடைத்திருக்கிறது. அதுக்காக அவருக்கு முதலில் நன்றி சொல்ல வேண்டும். ரசிகர்களுக்கும் பத்திரிகையாளருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் என்றார். நடிகர் இமான் ஆனாச்சி பேசும்போது, கான்செப்ட் திரைப்படம் 25வது நாளை எட்டி வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த தருணத்தில் இந்த வெற்றியை கொண்டாடுவதற்காக நாம் அனைவரும் ஒன்றாக இருப்பது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த படத்தின் வெற்றி காரணமான ரசிகர்களுக்கும் பத்திரிகையாளருக்கும் நன்றி என்றார். நடிகர் சதா பேசும்போது, என்னுடைய முதல் திரைப்படம். இந்த ஒரு படத்திற்கு எனக்கு கிடைத்த வரவேற்பும் அங்கீகாரமும் வார்த்தைகளால் விவரிக்க முடியாத அளவுக்கு என்னை உணர்ச்சி பட வைத்திருக்கும் படம் இது. இது காரணமான இயக்குனருக்கும் தயாரிப்பாளருக்கும் பத்திரிகையாளருக்கும் ரசிகர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் என்றார். குழந்தை நட்சத்திரம் அகிலன் பேசும்போது, அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் அகிலன். நான் கான்செப்ட் திரைப்படத்தில் நடிக்க எனக்கு இந்த வாய்ப்பை வழங்கிய இயக்குனர் ஹரிஷ் துரைராஜ் அங்கிளுக்கு என் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் என்றார். பாலராசி மோகன்ராஜ் பேசும்போது, முதலில் இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக மாற்றிய பத்திரிகையாளர்கள் மற்றும் ஊடக நமக்கு அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் இல்லாமல் இந்த வெற்றி சாத்தியமாக இருக்காது. எந்த படமாக இருந்தாலும் அதை மக்களிடம் கொண்டு சேர்ப்பது நீங்கள் தான். அதுக்காக உங்களுக்கு நன்றி என்றார். நடிகர் அர்ஜுன் தாஸ் பேசும்போது, முதலில் பத்திரிகை மற்றும் ஊடக நமக்கு அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். படத்தின் முதல் காட்சி முடிந்த பிறகு வெளியே நின்றிருந்த அந்த சில நிமிடங்கள் தேர்வு முடிவுக்காக காத்திருக்கும் மாணவன் போல் பாட்டத்தோடு நின்றிருந்தேன். படம் எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும் என்ற எதிர்பார்ப்பு எங்களுக்கு இருந்தது. ஆனால் சிறிது நேரத்தில் பத்திரிகையாளர்கள் அனைவரும் சிரித்த முகத்துடன் வந்து படத்தை பாராட்டி அந்த தருணம் என் வாழ்க்கையில் மறக்க முடியாத நினைவாக இருக்கிறது. படம் வெளியான பிறகு பல திரையரங்குகளுக்கு சென்றோம். அங்கு குடும்ப ரசிகர்கள், குழந்தைகள், இளைஞர்கள் என அனைவரும் படத்தை ரசித்த விதம் எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை அளித்தது. இந்த வெற்றிக்காக முழு பாராட்டும் இயக்குனர் ஹரிஷ் துரைராஜ் அவர்களுக்கே சேரும். அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் என்றார். நடிகை வடிவுகரசி பேசியதாவது, நான் இன்று உங்கள் முன் நிற்பது ஒரு மறுபிறவி கிடைத்தது போல. அதற்கு காரணமாக அனைவருக்கும் தருணத்தில் என் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விஷயம் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் தெரிய வேண்டும் என்பதற்காகவே நான் இதை பகிர்கிறேன். எனக்கு மறுவாழ்வு கிடைக்க உதவியவர்கள் ராஜகுமார் சேதுபதி, ஸ்ரீபிரியா, சுகாசினி, மணிரத்னம் சார், கார்த்திக், சூர்யா, ரஜினிகாந்த் சார், கமல்ஹாசன் சார், ஏசிஎஸ் சண்முகம், சரத்குமார் சார், ராதிகா உள்ளிட்ட பலர் அவர்கள் பல லட்சம் ரூபாய் செலவு செய்து எனக்கு மீண்டும் வாழ்க்கையளித்தார்கள். இன்று நான் உங்கள் முன்னால் நின்று பேசுவதற்கு அவர்கள் தான் காரணம். அந்த அன்பை நான் வாழ்நாள் முழுவதும் மறக்க மாட்டேன் என்றார். இன்று கான்செப்ட் திரைப்படத்தில் 25வது நாள் வெற்றி விழாவில் இருப்பது மிகுந்த எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. அதற்காக பத்திரிகையாளர்கள் ரசிகர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் என்றார். நடிகர் VTV கணேஷ் பேசும்போது, முதலில் கான்செப்ட் திரைப்படத்தை வெற்றிக்காக இயக்குனர் ஹரிஷ் துரைராஜ் மற்றும் முழு படக்குழுவினருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படம் வெற்றி பெற்ற பிறகு இயக்குனர் என்னை அழைத்து சந்தித்தார். படம் வெற்றி பெற்றால் ஒரு சிறப்பு பரிசு தருவதாக முன்பே சொல்லியிருந்தார். அந்த வாக்குறுதியை மறக்காமல் ஒரு ஐஃபோனை பரிசாக வழங்கினார். அந்த நேர்மைக்கும் நன்றி உணர்வுக்கும் அவருக்கு என் பாராட்டுகள் என்றார். இயக்குனர் ஹரிஷ் துரைராஜ் பேசும்போது, முதலில் பத்திரிகை மற்றும் ஊடக நமக்கு அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய காலகட்டத்தில் ஒரு சிறிய திரைப்படம் வெற்றி பெறுவது மிகவும் கடினம். குறிப்பாக கொரோனாவிற்கு பிறகு OTT தளங்களின் வருகையால் சிறிய படங்களை மக்கள் திரையரங்குக்கு வரவழைப்பது பெரிய சவாலாக மாறிவிட்டது. ஆனால் நல்ல உள்ளடக்கம் கொண்ட திரைப்படங்களை ஊடகங்கள் மக்களிடம் கொண்டு சேர்க்கும்போது அந்த படங்களுக்கு நல்ல வரவேற்பு கிடைக்கிறது. அதற்காகவே இந்த நன்றி தெரிவிக்கும் விழாவை நடத்த வேண்டும் நினைத்தோம். இப்போது பெரும்பாலான திரைப்படங்கள் 25 நாட்கள் திரையரங்கில் ஓடுவதில்லை. சில நாட்களிலேயே
ஓடிடி தளங்களுக்கு வந்து விடுகின்றன. அதனால் கான்செப்ட் திரைப்படத்தில் நான் 25வது நாள் வெற்றியை உங்களுடன் இணைந்து கொண்டாடுவதில் மகிழ்ச்சி அடைகிறோம் என்றார். ஒரு மிடில் கிளாஸ் குடும்பத்தின் வாழ்க்கையை மையமாக கொண்டு கடனில் சிக்கி தவிக்கும் குடும்பத்துக்கு எதிர்பாராத விதமாக பணம் அச்சிடும் இயந்திரம் கிடைப்பதை தொடர்ந்து நடைபெறும் சுவாரஸ்யமான சம்பவங்களை நகைச்சுவை, பரபரப்பு மற்றும் குடும்ப உணர்வுகளுடன் கலந்து சொல்லியிருந்த கான்சிட்டி அனைத்து தரப்பு ரசிகர்களிடம் நல்ல வரவேற்பு பெற்று தற்போது திரையரங்கில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. நன்றி, வணக்கம். அடுத்த வாரம் வேறு ஒரு திரைப்படத்தில் செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன்.